பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். சந்தோஷமா இருக்கிறீங்களா? நம்ம ஆராதிக்கிற தேவன் நாம என்னைக்கும் சோர்ந்து போய் சமாதானம் இல்லாம சந்தோஷத்தை எழுந்து நிற்கிறத ஒருபோதும் விரும்புறதில்லை. அதனால தான் அவர் சொன்னாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். ஒருவேளை இந்த காலை நேரத்துல சமாதானத்தை எழுந்து போன நிலைமையில ஒரு உள்ளத்துல ஏதோ ஒரு கலக்கத்தோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் தனிப்பட்ட விதத்துல உங்க கூட பேச போறார் ஒரு வார்த்தையின் மூலமாய். செபிக்கலாம். வாசித்து மத்தேயு 20:34 வாசிக்க கேட்போம். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வை அடைந்து அவருக்கு பின் சென்றார்கள். மனதுருகி தொட்டார். மற்றவர்கள், இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களுடைய தொடுதலுக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனுடைய தொடுதலுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. என்ன வித்தியாசம்? மனதுருகி தொட்டார் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? அந்த மனிதர்கள் பட்ட அந்த வேதனை, அந்த போராட்டம், அந்த குறை, அந்த பலவீனம், ஏதோ ஒன்று அவர் உள்ளத்துல ஒரு மனது உருக்கத்தை அவர்கள் மேலே உருவாக்கினது. பிரியமான தெய்வ பிள்ளைகளை, நாம் ஆராதிக்கிற தேவன் மனதுருக்கம் உள்ள தேவன். நாங்கள் பார்வை அடைய வேண்டும். இந்த உலகத்திலே நீர் படைத்த எல்லா அழகான காரியங்களையும் பார்க்க முடியாதபடி எங்கள் கண்கள் குருடாய் இருக்கிறது என்று சொல்லி இந்த குருடர்கள் வேதனைப்பட்ட போது அவர்களை பார்த்த உடனே அவர் மனதுருகினார். ஒருவேளை இந்த காலை நேரத்துல ஏதோ ஒரு போராட்டம், ஏதோ ஒரு பிரச்சனை இந்த குருடர்களை போல நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கலாம். இல்லை என்றால் உள்ளத்திலே உடைந்து போன நிலைமையில இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஏதோ ஒரு கஷ்டங்க உங்களை பாடாய்படுத்துதா, ஆண்டவர் உங்களை பார்த்து மனதுருகுகிறார். உங்களை தொட்டு உங்கள் காரியத்தை மாற்றப் போகிறார். உங்களை தொட்டு ஒரு விடுதலையை தரப்போகிறார். உங்களை தொட்டு ஒரு சுகத்தை தரப்போகிறார். உங்களை தொட்டு உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் மனதுருகுகிற தேவன். அவர் மனதுருக்கத்திற்கு அளவே இல்லைங்க. ஜனங்கள் திரளாய் கூடி நிற்கும் போது மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் இருக்கிறதை பார்த்து மனதுருகினார் என்று வேதம் சொல்லும். மனதுருக்கம் உள்ள தேவன். நாம் கஷ்டப்படும் போது, நாம் வேதனைப்படும் போது, தவிக்கும் போது அதை பார்த்து கொண்டு கல் மனதாய் நிற்கிற தேவன் நம்முடைய தேவன் கிடையாது. மனதுருகி அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர், கேட்காமலே ஓடி வந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறவர், ஜெயத்தை கொடுக்கிறவர். இந்த வார்த்தையை கேட்கிறேன் அன்பு தெய்வ பிள்ளைகளே. ஏதோ ஒரு காரியத்துக்கு உங்களுக்கு விடுதலை வேண்டுமா? ஏதோ ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதம் வேண்டுமா? ஒரு மனதுருக்கத்தோடு ஒரு தொடுதல் அவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். விடுதலையை பெற்றுக்கொள்ள போறீங்க. அற்புதத்தை ருசிக்க பார்க்கிறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? இப்ப நான் ஜெபிக்கும் போது என்னோட கூட சேர்ந்து மனதுருக்கம் உள்ள தேவனே எங்களை தொடும் என்று ஜெபிங்க. இன்றைக்கு ஒரு அற்புதம் உங்களுக்கு. ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கம் உள்ள மனதுருக்கம் உள்ள எங்கள் தேவனே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கரத்தை நீக்கி தொட்டு ஆசீர்வதியும், விடுவியும், பாதுகாத்துக் கொள்ளும், நன்மைகளை காண செய்யும். உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். ஜெபத்தை கேட்டு அப்படியே செய்தீர். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. God bless you.